கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. எங்கடா எங்கடா அந்த ஐகானிக் டைலாக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கதறிட்டு இருக்காங்க. தமிழ் டப் ட்ரெய்லர் போய் பாருங்க, அந்த ட்ரெய்லரில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு டைலாக் மட்டும் ஏன் இங்கிலீஷில் கொடுத்துறாங்கன்னு தெரியல. இங்கிலீஷில் இந்த டைலாக் ஓகே, அதே டைலாக் தான் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஃபேமஸே அந்த தமிழ் டப் டைலாக் தான்டா. அந்த டைலாக்னால தான் ஹீமனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸே வந்தது. ஆனால் இந்த பக்கம் ஏன் இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க தான் தெரியல. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியேன்னு ஒவ்வொரு தடவை சொல்கிற அந்த டைலாக் கேட்கும்போதெல்லாம் அப்படியே நம்மளுக்கே ஏதோ பவர் அந்த மாதிரி ஒரு புல்லரிக்குங்க. அதை அப்படி இங்கே லைவ் ஆக்ஷனில் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஒரு டைலாக்கை மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க, ஐகானிக்கான டைலாக்கு அதை மட்டும் ஏன்னா தமிழ் டப் பண்ணலன்ட்டு. ஸோ தமிழ் டப் டீம், நான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன், படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைலாக் மட்டும் தமிழ் டப் பண்ணுறங்க. அதுவும் பழைய டிவி ஷோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அப்படியே அந்த எக்ஸாக்ட் டைலாக் அப்படியே கொடுக்கணும், அதை தான் நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஹீமன் பார்த்து எடுத்துட்டாங்க, அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்ப்பை விடவே கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது. ஸோ இப்போதைக்கு பிரேடுகனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டிவி ஷோவா, அதில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டருமே எனக்கு மைண்டில் ஞாபகமே வரமாட்டாங்க. எனக்கு ஒன்லி ஹீமன், அதுக்கப்புறம் சூரப்புலி, அப்புறம் அந்த எலுமன், இவங்க 3 பேர் மட்டும் தான் மைண்டில் ஞாபகம் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் எவ்வளோ தான் யோசிச்சு பார்த்தாலும் யாருன்னே தெரில, அப்படி தான் இருக்குது. ஒரு காலத்துலலாம் குர்குரே பாயிண்டில் ஹீமன் ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபேனாக இருந்துட்டு இப்போது அந்த ஹீமனை பார்க்கும்போது யாரா நீர் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதனாலே ஒரு குட்டி ரீவாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லர் பிரேக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் ஷாட்டை இந்த ஒரு பறவை தான் காமிச்சிருக்காங்க. இது வெறும் பறவை இல்லை, இவங்க தான் நம்ம சாசரஸ், நல்ல சக்தி. அதாங்க கிரேஸ்கல் கோட்டையில் இருப்பாங்களே, அவங்க தான் இவங்க. ஆனால் இவங்களோட ஃபுல் லுக்கை தெளிவாக இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே காமிக்கல. இவங்களால் பறவையாகவும் மாற முடியும், ஆனால் இவங்களோட ஒரிஜினல் லுக் வந்து ஹியூமன் தான். ஹியூமனில் கொஞ்சம் பறவையை கலந்து விட்ட மாதிரி தான் அந்த லுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுத்து கிரேஸ்கல் கோட்டையை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் எலும்பு வந்துகிட்டே இருப்பான். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம பிரின்ஸ் ஹீமன் ஒரு கார்டியனாக வருவார். ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு ஷாட்டில் தான் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. நம்ம பிரின்ஸ் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து பிரின்ஸை அவங்களோட உலகத்துலேருந்து நம்மளோட உலகத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த ஓரமாக ஒரு கேரக்டர் நின்றுட்டுருக்குல, இவங்க தாங்க சாசரஸ். இந்த இடத்துலையுமே இவங்களோட ஃபுல் லுக்கை தெளிவாக காமிக்கல. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பிரின்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களோட உலகத்துலேருந்து ரியல் வேர்ல்டு நம்மளோட உலகத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அதை எப்படி சாத்தியன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பிரின்ஸோட அம்மா வந்து ஆஸ்ட்ரோனட்டுங்கிற ஒரு கதை இருக்குது. அவங்களே நம்மளோட உலகத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் இட்டர்னேக்கு போயிட்டு அங்கே இருக்க கிங்கை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் காட்டிடுவாங்க. ஸோ அதனாலே பிரின்ஸோட அம்மா பிரின்ஸ் ஆடமை சின்ன வயசுலேயே நம்ம உலகத்தை அமுச்சு வச்சுறாங்க. அதனாலே பிரின்ஸ் வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அதோட இந்த ஒரு ஷாட்டில் அவர் வேலை பார்க்குற இடத்துல அவரோட பேரு கீழே ஹீமன் எழுதியிருக்கும். அதாவது ஹீமன் இவன் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னதான் பிரின்ஸ் சின்ன வயசுலேயே நம்மளோட உலகத்துக்கு வந்து வாழ்ந்துருந்தாலும் அவருக்கு வந்து அவரோட உலகத்தை எப்படியாவது போயிடணுங்கிற எண்ணம் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே அவரோட லெஜெண்டரி சோடை தேடிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஷாட்டில் அதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவர் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, நான் உன் சோடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜ் உடனே போய் பார்க்குறாரு. அந்த சோடு வந்து ஒரு டாய் ஷாப்பில் இருக்குது. பொம்மை கத்தி நினச்சி எடுத்து வச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல அந்த ஸ்வாட் வந்து ஒரு பார்பேரியன் மாதிரி பெரிய வாரியர் கையில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம ஹீமனோட ஒரிஜினல் லுக். அதாவது காமிக்கில் ஃபஸ்ட்டு டைம் ஹீமனை இப்படி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீமன் லுக் மாற்றிட்டாங்க. நம்ம டிவி ஷோவில் பார்த்து ஹீமன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பார். அந்த ஒரிஜினல் லுக்கோட ஒரு சின்ன ரெஃபரன்டேஷனாக இந்த இடத்துல இந்த ஒரு பொம்மையை வச்சுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. அதே மாதிரி பின்னாடி நிறைய டாய்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவுமே அந்த காமிக்கில் வந்த மற்ற கேரக்டர்ஸோட டாய்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதோட இங்கே வந்து பிரின்ஸ் வந்து எப்படியாவது அந்த கத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஒரு பொம்மை கீழேருந்து கத்தி எடுக்குதுன்னா அவ்வளோ கஷ்டமா? பிரின்ஸ் வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான், எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதோட இந்த ஒரு ஷாட்டில் பீஸ்ட் மேனை காமிக்கிறாங்க. அதாங்க மிருக மனிதன் வந்து சும்மா அடி வாங்கிட்டு போவான்ல. ஸ்கெலட்டரோட ரைட் ஹேண்டா இல்லை லெஃப்ட் ஹேண்டான்னு தெரியல, ஆனால் ரொம்பவே வீக்காக இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அனிமேட்டட் ஷோவில். அதேமாதிரி அனிமேட்டட் ஷோவில் பீஸ்ட் மேனோட லுக் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சண்டையை மட்டும் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல பீஸ்ட் மேன் வந்து அவங்களோட உலகத்தில் இல்லை, இட்டர்னேல இல்லை,
நம்மளோட உலகம் ரியல் வேர்ல்டில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எதையோ தேடி தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸ்கெலட்டர் வந்து எதையோ ஒன்று தேடி தான் பீஸ்ட்மேன் இந்த பக்கம் ரியல் வேர்ல்டு காமிச்சிருக்காரு போல். அது அந்த ஸ்வாடா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரின்ஸ் வந்து அந்த ஸ்வாடை எடுத்து பீஸ்ட்மேனுக்கும் பிரின்ஸுக்கும் ஒரு சின்ன சண்டையை கூட நடக்கலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டீலா அவள் வந்து பிரின்ஸை இட்டேனியாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டைமென்ஷன் ட்ராவல் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லரில் இது வரைக்கும் 3 கேரக்டர்ஸ் கிட்ட நம்மளோட உலகத்துக்கும் இட்டேனியாவுக்கும் அசால்ட்டாக போயிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த டைமென்ஷன் ட்ராவல் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அதோட இந்த ஒரு ஷாட்டில் தான் இட்டானியாக்குள்ளே வராங்க. ஒருத்தர் 2 பேராக வரல, மொத்த டீமே இறக்கியிருக்காங்க. எல்லாரோட அவுட்லுக்குமே சூப்பராக இருக்குது. பிரின்ஸ் ஆடம்ஸ் அப்புறம் டீலாவை தாண்டி இங்கே இருக்கிறது மேன் அட் ஆர்ம்ஸ். பிரின்ஸோட ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டராக வருவார். இங்கேயுமே அதுதான் காமிச்சிருக்காங்க. ஒரு ஷாட்டில் நீ அந்த ஸ்வாட் எடுக்கணும், இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரின்ஸோட ஹியூமன் பவர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதோட அவர் பக்கத்தில் ரோபோட்டோவை காமிச்சிருக்காங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் சூரப்புலி காமிச்சிருக்காங்க. இல்லை இந்த இடத்துல வரிப்புலியாக தான் இருக்குது. அனிமேட்டட் ஷோவில் எப்படி பார்த்தோமோ அச்சு பிசுறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது புலியோட அவுட்லுக்காக பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன இந்த பக்கம் நம்ம அனிமேட்டட் ஷோவில் சூரப்புலி வரிப்புலியாக இருக்கும்போது ரொம்ப பயந்தாங்குழிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சூரப்புலியாக மாறினதுக்கப்புறம் தான் தைரியம் வந்து சண்டை போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் லைவ் ஆக்ஷனில் இந்த ஒரு ஷாட்டில் யாரையோ பார்த்து முறைச்சி பயங்கரமாக கத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சூரப்புலியெல்லாம் மாறல, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உடம்புல எந்த ஒரு ஆர்மருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வரிப்புலியாக இருக்கும்போதே அது கொஞ்சம் தைரியமான புலின்ற மாதிரி காமிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி காமிச்சா அதில் ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காதுங்க. அந்த கேரக்டர் கொடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. முதல்ல பயந்தாங்கொல்லி புலி மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தைரியம் வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சாதான் அது பார்க்க நல்லாயிருக்கும். அதுவுமே ஐகானிக்கான விஷயந்தான் ஈமன் டிவி ஷோவில். ஆனால் இந்த பக்கம் ட்ரெய்லரில் அந்த புலியை எங்கேயுமே பயந்தாங்கொல்லின்ற மாதிரி காமிக்கல. இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே அனிமேட்டட் ஷோவில் இருக்க மாதிரி அக்யூரேட்டாக கொடுத்துருக்கிறதுனால புலியுமே அக்யூரேட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். அப்புறம் இந்த குரூப்பில் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிறாருல, மாயன்க. இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே நான் மாயனை பார்க்கவே இல்லை. அவர் அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்களா இல்லை அப்படியே விட்டுற போகிறாங்களான்னு தெரியல. ஹீரோஸ் குரூப்பில் கண்டிப்பாக மாயனுமே இருக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லரில் எங்கேயுமே மாயனை காமிக்கல. ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு எங்கேயாச்சும் மாயன் தெரியுறாரா, இல்லை நான் தான் சரியாக கவனிக்காமல் விட்டுனா? ஸோ அதோட இந்த ஒரு ஷாட்டில் தான் ஃபிஸ்டோவை காமிச்சிருக்காங்க. ஃபிஸ்டோ வந்து ஆரம்பத்தில் வில்லன் கேரக்டர் மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீமன் தான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரோட கூட்டத்தில் சேர்த்துருப்பார். இங்கேயுமே அதை தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கொடுக்குறாங்க பார்க்கலாம். அதோட இந்த ஒரு ஷாட்டில் டீலாக்கும் ஈவிலியனுக்கும் சண்டை வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஐகானிக்கான சீன், பிரின்ஸ் ஆடம் கிரேஸ்கல் கோட்டைக்கு முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் டைம் ஹீமனாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறாரு. பார்க்கவே ஐகானிக்காக இருக்குங்க. எப்படி நம்ம அனிமேட்டட் ஷோவில் எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன தமிழ் டப் ட்ரெய்லரில் மட்டும் தமிழ் டப் பண்ண விட்டாங்க. அந்த சீன் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. எப்படி இருக்குமோ இங்கிலீஷ் டப்பில் அப்படியே கொடுத்து தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த தமிழ் டப் தான் ரொம்பவே முக்கியமானது, அதை மட்டும் பண்ண விட்டாங்க, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே இடத்துல காட்டுற கிரேஸ்கல் கோட்டை வந்து இட்டானியாவுக்கு பக்கத்துலேயே பிரிட்ஜ் கட்டி பக்கத்துலேயே வச்சிருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்படியே கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அனிமேட்டட் ஷோவில் எங்கேயோ ஒரு மூலையில் காட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எதனால் இப்படி காமிச்சிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க சத்தியமாக எனக்கு புரியல, பார்க்கலாம். ஸோ அதோட இந்த இடத்துல ஹீமேனோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவுட்லுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த கத்தி காஸ்டியூமோட அவரோட அவுட்லுக்கு பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பல்காக இருக்கலாமோ தோணுது. உடம்புல அந்தளவுக்கு கட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக அர்னால்டு மாதிரி உடம்பு ஏற்றிட்டு வரமாட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அப்படி தாங்க இருக்கணும். எக்ஸாக்ட் அக்யூரேட்டான ஹீமன் யாருன்னா 70s 80s வந்த அர்னால்டு தான். நீங்கள் அப்போ இருந்த அர்னால்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஹீமேனுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. சும்மா காஸ்டியூம் போட்டாலே ஹீமேனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஹீமேனாக அந்த அவுட்லுக்கில் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக தான் இருக்கார். பக்காவாக ஹீமேனாக சூட் ஆகிறாரு. ஸோ நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். அதோட ஃபைனலாக ஸ்கெலட்டாரை காமிச்சிருக்காங்க. அதாங்க நம்ம எலும்பை. ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கெலட்டாரோட அவுட்லுக் தான். செம்ம பயங்கரமாக அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கெலட்டாருக்காகவே செதுக்கியிருப்பாங்க போல். அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலும்போட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, அவர் காமிக்கிற எல்லா சீக்வன்ஸ்லையுமே பார்க்கவே பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கார். இந்த இடத்துல ஸ்கெலட்டாராக ப்ளே பண்ணுறது வந்து ஜாரட் லெட்டோ தான். எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உருப்படாமல் தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் ஜோக்கராக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் டிசியே இல்லைடான்னு சொல்லிட்டு டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மார்வல் பக்கம் வந்து சோனியோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் மார்பியஸாக நடிச்சிருப்பாரு. அதோட சோனி யூனிவர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது எதுவுமே இவரோட தப்பு கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்புறம் ஸ்டுடியோஸ் பண்ண தப்பு தான். ஃபேன்ஸு கேட்ட படத்தை கொடுக்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ ஒரு படத்தை குப்பை மாதிரி கேள்வி கொடுத்ததுனால தான் இந்த நிலைமை அவங்களுக்கு. ஆனால் அந்த பழியெல்லாம் ஒரு வகையில் இவர் மேலே தான் வந்திருக்கு. இவர் நடித்த படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. அதோடு இவர் நடித்த எந்த ஒரு கேரக்டரும் அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகலை. இவர் நடித்தாலே அந்த படங்கள்லாம் உருப்படாமல் தான் போகும். அந்தளவுக்கு பேட் லக்கான ஆக்டர் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல ஆக்டருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு கேரக்டரும் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கேயாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம். அதோடு இந்த இடத்துல ஸ்கெலட்டரோட அவுட்லுக்கு அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைவ் ஆக்ஷனுக்கு அதுதான் செட் ஆகுது. அனிமேட்டட் ஷோவில் கொஞ்சம் காமெடியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஈவில் வில்லன் தான், ஆனால் சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈவில் வில்லனாக இருப்பார். அது அனிமேட்டட் ஷோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல அவரோட வாய்ஸை ரிவீல் பண்ணல. அவரோட வாய்ஸ் வந்து அனிமேட்டட் ஷோவில் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அந்த கேரக்டரோட அவுட்லுக்குக்கும் அந்த வாய்ஸுக்கும் சுத்தமாக செட் ஆகாத மாதிரி தான் அந்த வாய்ஸை கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ் டப்லேயும் சரி. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு வாட்டிக்காக தான் அப்படி இருக்கும். ஆனால் போக போக டிவி ஷோவில் பார்க்கறதுக்கு பழகிடும், பெருசாக வித்தியாசமே தெரியாது. ஆனால் அதே விஷயத்தில் லைவ் ஆக்ஷனில் பண்ணால் கண்டிப்பாக செட் ஆகாது. இவ்வளோ பயங்கரமாக அவுட்லுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வாய்ஸில் காமெடி பண்ணி விட்டாங்கன்னா, அதனால் வாய்ஸையுமே கொஞ்சம் பயங்கரமாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டெரிஃபைங்காக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். அதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. ஸோ இந்த ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, முன்னாடி ஒரு போர் நடந்திருக்கு. அந்த டைமில் பிரின்ஸ் சின்ன பையனாக இருக்கும்போது இட்டாலியாவிலேருந்து நம்மளோட உலகத்துக்கு அமைச்சு வைக்கப்படுறாரு. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப அவரோட உலகத்துக்கே போயிட்டு வில்லன்ஸ் கிட்டேருந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் காப்பாற்றி எப்படி மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸாக மாறுறாருங்கிறது தான் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோரிலைன்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அதோட இப்போ ரீசெண்டாக வர நிறைய படங்கள்லாம் இந்த ஒரு ஃபார்முலாவில் தான் படத்தையே கொடுத்துட்ருக்காங்க. ரியல் வேர்ல்டுலேருந்து ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோ ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்ததுனால இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் பெட்டராக எக்ஸைட்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடாப்டேஷன் மூவியாக கூட மாறும். ஏன்னா ஹீமனுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. கண்டிப்பாக 1 பில்லியன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு ஃபேன் பேஸ் 40 வருஷமாக இந்த ஒரு 10க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்குமே படம் வந்து நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஸோ ஓவரால் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. படமே அப்படின்னு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை ஹீமன் ஃபேன்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த 10க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.